India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சாம்லி எங்க? அவளா அதோ துணி காயப்பட போயிருக்கா. சாம்லி கண்ணு, சாம்லி கண்ணு. இந்த மாதிரி இதை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், எடுத்து பாரு. பிடிச்சிருக்கா? சொல்ல மறந்துட்டேன், ஷாம்லிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஆனா கல்யாணத்துக்கு நிறைய செலவாகுமே, செலவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அட நீ அதை பத்தி கவலைப்படுற, நம்மளோட நிலம் தான் இருக்குல்ல, எல்லாம் சரியாயிடும். கண்ணு, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஆலு பரோட்டா தானே? பிரமாதம். நான் போய் குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வச்சிரு. சரிங்க. இத எங்கிட்ட கொடு. ஒரு பக்கம் ஊமை, அது மட்டும் இல்லாம 28 வயசாச்சு. உனக்கெல்லாம் பையன் இல்ல, உன்னை கட்டிக்க ஒரு கழுத கூட கிடைக்காது. இங்க இருந்து எதுக்கு என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? இங்க இருந்து போய் சாப்பாடு எடுத்து வை. அடியே, அது எங்கிட்ட கொடு. நான் என்ன வேணாலும் பண்ண தயார். ஆனா இவ கல்யாணத்துக்காக என் நிலத்தை விற்க விட மாட்டேன். கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் சரியா தான் இருக்கு. அது சரி, இவ ஃப்ரெஷ்ஷா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அட சின்ன பொண்ணுப்பா, ஃப்ரெஷ்ஷான பீஸ். அப்படியா? உன் பேர் என்ன? அவ ஒரு ரூம் பேச முடியாது. அப்ப இவளோட ரேட் கொஞ்சம் கம்மி தான். ஏன் பேச முடியாதுல? அப்போ ரேட் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். 5 லட்ச ரூபாயில இருந்து ஒரு பைசா கூட கம்மி பண்ண மாட்டேனா? 5 லட்சம் ரொம்ப ஜாஸ்தி, 2 லட்சம் அவ்வளவுதான். ஒரு ரூம் தான், ஆனா எந்த ஆபத்தும் இல்லல. 5 லட்ச ரூபாயில இருந்து ஒரு பைசா கூட கம்மி பண்ண மாட்டேனா? அப்ப நான் இதுக்கு என் மேடம் கிட்ட தான் பேசி ஆகணும். போய் பேசு. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அப்ப சரி. மரியாதையான ஒரு வேலையை கொடுத்தேன், உன்னால அதை பண்ண முடியல. இனிமே வாழ்நாள் முழுக்க உன்னோட மானத்தை இழந்துகிட்டே இருப்ப. அப்ப நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. இங்கே கடந்து சாகு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அப்பா இப்படி உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாருன்னா அதுக்கு முழு காரணம் நீதான். ஆமா, அந்த பையன் வீட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு ஊமை, அதனால வரதட்சணை நிறைய கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த டென்ஷன்லயே உங்க அப்பாவுக்கு பாதி நோய் வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இப்ப அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிறைய செலவாகும். எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கு அவ்வளோ பணம் எங்கிருந்து கிடைக்கும்? இங்க பாரு, எனக்கு இதை சொல்றதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு வழி இருக்கு. உன் அப்பாவோட ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிடும், அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணம் கிடைச்சிடும். இவ மட்டும் அந்த வேலைக்கு சம்மதம் சொல்லிட்டா மாச சம்பளம் 12,000 ரூபாய், தங்க, இடம், சாப்பாடு, போடுற ட்ரெஸ் கூட ஃப்ரீ. அப்படியா? அப்ப ஒரு வருஷத்துல அவங்க அப்பா ஆபரேஷனுக்கு அவ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவாளா? ஆமா, அது கரெக்ட் தான்.
ஆனா இவளோட அப்பா அதுக்கு ஓகே சொன்னாதானே? ஆட, இவளோட அப்பா இருக்காரே, அவர் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இவள மட்டும் போக விட மாட்டாரு. இனிமே என்ன பண்றதுன்னு இவ மட்டும்தான் முடிவு பண்ணணும். அதாவது இவங்க அப்பா உயிரோட இருக்கணுமா இல்ல இவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணுமான்னு. அப்போ அவர்கிட்ட சொல்லாம போகணும்னு சொல்றீங்களா? ஆ, அட ஒரு தடவை இங்கிருந்து போயிட்டானா அதுக்கப்புறம் நான் அவரை சமாளிச்சுக்குவேன். இது 1 வருஷம் கான்ட்ராக்ட் தானே. என்ன உனக்கு ஓகே தானே? இவன் மட்டும் ஓகே சொல்லிட்டானா நான் இப்ப 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருவேன். அதை வச்சு அவங்க அப்பாவுக்கு நீங்க மருந்து மாத்திரைலாம் வாங்கிடலாம். அட வரேன்னு ஒத்துக்கையே. சொல்லு. அவ ஒத்துக்கிட்டா பாரு. அப்ப சரி இருங்க, இந்தாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸ். நாளைக்கு இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது மீதி 10,000 கொடுத்துருவேன். சரி சரி. இங்க பாரு, இதுல என்ன எழுதியிருக்குன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு மாசத்துக்கு 12,000 ரூபான்ற கணக்குல நீ உங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதாவது வீட்டை பெருக்கிறது, சமையல் பண்றது, பாத்திரம் கழுவுறது. ஒருவேளை நீ அட்வான்ஸ் வாங்கினீன்னா அதை மாசமே கட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துப்பாங்க. ஒருவேளை நீ வேலையை விடுறீன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி நீ சொல்லிடணும். அப்புறம் மொத்த பைசாவும் நீ கொடுத்துடணும். சரி சொல்லு, வேலை ஓகேவா? அப்பனா சரி, இதுல ஒரு கை நாட்டு வச்சிரு. இந்த நான் உனக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, நீ சொல்லு, இந்த மொத்த பணமும் உன்கிட்ட கொடுத்துறவா இல்ல உங்க அப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துறவா? அப்ப சரி, இப்ப இந்த மொத்த பணத்தையும் நான் உங்க அப்பாக்காக ஊருக்கு அனுப்பிடுறேன். சரியா? சரி, நீ இப்போ உள்ள போ, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். இந்த பொண்ணோட மதிப்பு 5 லட்சம் ரூபாய். அப்புறம் 50,000 ரூபாய் கேஷ் இன் அட்வான்ஸ். அப்புறம் அவங்க இந்த காசை திருப்பி கொடுக்காத வரைக்கும் இந்த வேலையை விட்டு போக முடியாது. இங்க பாரு, நீ எவ்வளவு பணம் கேட்டியோ நான் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா எல்லா பொறுப்பும் உன்னோடது தான். என்ன மேடம் நீங்க? அவளால பேச முடியாது, எழுத படுக்க தெரியாது. ஆரம்பத்துல இருந்தே உங்க கால்ல இருக்க செருப்பு மாதிரி அவளை உங்க பொறுப்புல வச்சுக்கோங்க. எங்கேயும் தப்பிக்க கூட முடியாது. உடம்பு சரியில்லாமல ஆகாதுல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ கிராமத்தோட நாட்டுக்கட்ட. எந்த மாதிரி வெட்டுறீங்களோ அந்த மாதிரி தான் வளரும். கொஞ்சமா சாப்பாடு போட்டீங்கன்னா நல்லா வேலை செய்வா. அப்புறம் மேடம் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நான் இருக்கேன்ல. ஷாம்லி, எங்க இருக்க நீ? மகாராணி இங்கதான் இருக்கீங்களா? இந்தா, அப்புறம் கேளு, மிஷின்ல இருக்க துணி எல்லாத்தையும் கையில துவைச்சிரு. காலர்ல இருக்க அழுக்கெல்லாம் போகாது. சரி, இதை சீக்கிரமா துவைச்சு முடி, நிறைய வேலை இருக்கு. என்ன பாக்குற? பேபி, இவ செம்ம ஃபிகரா இருக்கா. என்ன இவ வலையில விழுந்துட்டியா? நீலாம் திருந்தவே மாட்டியா? அட, திருந்துறதுல என்ன பிரயோஜனம்? சரி, நான் உன்னை கேக்குறேன், இவளோட ஃபிகர் என்னை விட நல்லா இருக்கா? ஒருவேளை இந்த பொண்ணை வச்சு நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டோம்னா யோசிச்சு பாரு, நமக்கு எவ்வளவு லாபம் வரும்னு. எப்படி?
ஒருவேளை இவளை ஒரு ராத்திரிக்கு மந்திரிக்கு நம்ம கிஃப்ட் பண்ணோம்னா அப்புறம் உனக்கு எதிரா இருக்கிற கரப்ஷன் ஃபைல அவர் கிளியர் பண்ணிடுவாரு. அந்த மந்திரி ஓ மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. எனக்கு அவன் மூஞ்சிய பார்த்தால எரிச்சலா வருது. அவன் பேசிட்டு இருக்கப்போவே நாத்தம் வாயில இருந்து அப்படி வருது. அது மட்டும் இல்லாம அவன் என் மேல ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட ஃபிகர் மேலதான். அப்புறம் யோசி, என்னோட ஒரு நல்ல ஃபிகரும் பாட்டிலும் கிடைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சவன் சந்தோஷமாயிடுவான். இட்ஸ் a குட் ஐடியா. ஆனா அவளுக்கு இவ்வளவு வயசா இருக்கே, அவ ஃப்ரெஷ் தானா இல்லையான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்க. இது என்ன பெரிய விஷயமா? இப்பவே நான் கேக்குறேன், நீ பெட்ரூம்க்கு போ. சரி. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குவா? அது சரி, நீ கண்ணி கழிஞ்சிட்டியா? அட இல்லையா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்க. அப்புறம் உனக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் கூட ஆகல. அப்புறம் உனக்கு கல்யாணமும் ஆகல, இன்னும் நீ கண்ணியும் கழியல. அப்புறம் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கியா? அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்புறம் நீ எந்த பையனையும் லவ்வும் பண்ணல, இன்னும் நீ கண்ணியும் கழியல. ஓ, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? ஒரு விஷயம் சொல்லு, நீ இது வரைக்கும் எந்த பையன் கூடயாவது அப்படி இப்படி இருந்திருக்கியா? வாவ், அப்பனா நீ இன்னும் கண்ணி கழியாத பொண்ணுதானா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சரி, வேலை பாரு. இங்க பாரு டார்லிங், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவ இன்னும் கண்ணி பொண்ணுதான். இட்ஸ் a குட் நியூஸ். ஆனா அவ மந்திரி கிட்ட போறதுக்கு ஒத்துப்பாலாம் இல்லையான்னு தெரியலையே. ஒத்துக்குவாளான்னு தெரியல, ஆனா ஒத்துக்க வச்சுதான் ஆகணும். அதுல நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. ஓகேனா அடுத்த மாசம் மந்திரியை நாம வீட்டுக்கே கூப்பிட்டுறலாமா? ஆனா ஒரு தடவை என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த சிட்டில இருக்க ரொம்ப பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் உனக்கு பார்ட்டி கொடுப்பேன். பார்ட்டியா? எனக்கு கோல்டுல ஒரு பிரேஸ்லெட் வேணும். அட, கோல்டுல என்ன இருக்கு? உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தீபா சொல்லிட்டு இருந்தா. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும்ல. இங்க பாரு, உனக்காக வேணும்னா நான் சம்பளத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடவா? ஆனா அதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் வேலை செய்யணும். இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் வர போறாரு. அவரு ஒரு மந்திரி. ஒண்ணும் இல்ல, அவர் கூட ஒரு ராத்திரி இருந்தா போதும். இங்க பாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. நீ கண்ணி பொண்ணா இருக்க மாட்ட. சொல்லு, உனக்கு ஓகேவா? சரிங்க பாரு, இங்க பாரு, என்னதான் உன் பிரச்சனை? பெரிய அழகேன்னு நினைப்பு என்கிட்ட முடியாதுன்னு உன்னால சொல்லவே முடியாது. நான் என்ன சொன்னாலும் அத நீ செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? சைலேஷ், நீயா? ஆமாக்கா, நான் தான். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வா. ட்ரிப் எப்படி இருந்துச்சு? வாவ், சூப்பரா இருந்துச்சுக்கா. வேலைக்கார பொண்ணு இப்பதான் 2 நாள் ஆச்சு சேர்ந்து. உன் பேர் என்னம்மா? அது என்னன்னா அவளால பேச முடியாது. பார்க்க ரொம்ப நார்மலா இருக்காளே. நார்மலா? ஒன்னா நம்பர் பிடிவாதக்காரி, அப்புறம் பயங்கரமான தந்திரக்காரி. போ, போய் டீ எடுத்துட்டு வா. துணியை லாண்ட்ரியில அப்புறமா போட்டுக்கலாம். என்ன சொல்ற நீ? எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு இப்ப இங்க வேலை செய்ய பிடிக்கலன்னு நினைக்கிறேன்.
இங்க இருக்கிறதுக்கும் பிடிக்கல. என்ன சரியா சொன்னா? இருக்க பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்திருக்கேன், கேஷ் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கேன். சரிக்கா, நீங்க கேஷ் கொடுத்தேன்னு சொல்றீங்க, ஆனா ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. ஏன் அவகிட்ட கேட்டு பாரு. இங்க பாரு, தீபா உன்னை இங்க கூட்டிட்டு வரும்போது உங்க அப்பாவுக்காக நான் அவகிட்ட 50,000 ரூபாய் காசு கொடுத்தேன்ல? சொல்லு, கொடுத்தேன்ல? பாத்தியா? அப்ப இந்த 5 லட்சம் என்ன ஆச்சு? எனக்கு தெரியும், இந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே சந்தேகமா தான் பாப்பாங்க. அதனாலதான் இவகிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினேன். தினேஷ், நீங்க போய் அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்களேன். இப்ப எது உண்மை எது பொய்ன்னு உனக்கே தெரிஞ்சிடும். இந்த பத்திரத்தை பார்க்கும்போது என் அக்கா கிட்ட இருந்து 5 லட்ச ரூபா லோன் அப்புறம் 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னா, இந்த லோனை நீ முழுமையாக அடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி தப்பிச்சு ஓடினா உன்னை இவங்க தூக்கி உள்ள வைக்கலாம். இங்க பாருமா, முடிஞ்சா நீ இவங்க பணத்தை திருப்பி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இங்கேயே வேலை பாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? இவ பெரிய உத்தமி. இப்போ நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? போய் வேலையை பாரு. எனக்கு என்னமோ நீ தான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுதுக்கா. இங்க பாரு சைலேஷ், இந்த உலகம் ஒன்றும் ரொம்ப சாதாரணம் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உனக்கு எங்க வேணுமோ அங்க உன் புத்தியை தீட்டு. இந்தா, என்னாச்சு? சாப்பிட மாட்டியா? நான் உனக்கு என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாரு பாரு, பாசுமதி அரிசி 1 கிலோ 240 ரூபா. அப்புறம் இந்த ரொட்டி இருக்குல்ல, இது மல்டிகிரெயின்ல பண்ண ரொட்டி. அப்புறம் இந்த பன்னீர் ஒரு பிராண்டட் கம்பெனி. இதெல்லாம் எதுல பண்ணாங்கன்னு தெரியுமா? உங்க ஊர்ல பண்ற மாதிரி கடலை எண்ணெயில எல்லாம் பண்ணது இல்ல, ஆலிவ் ஆயில பண்ணது. வெளிநாட்டுல இருந்து வர எண்ணெய். இப்ப உனக்குன்னு நான் என்ன சமையல தனியாவா பண்ண முடியும்? நீயும் இந்த சாப்பாடை சாப்பிட்டாகணும். இங்க பாரு, என் பேச்ச கேளு, இல்லனா உன்னோட வாழ்க்கைய மும்பையோட சாக்கடை மாதிரி ஆக்கிடுவேன். நான் சொல்றது புரியுதா? இன்னும் நீ சாப்பிடலையா? இங்க பாரு, அக்காவோட அந்த பாண்ட் பேப்பர்ல நீ கை நாட்டு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ இருந்து போகணும் இல்லையா? அப்ப நீ என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கோ. நான் உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ஓகேவா? ஏய், நீ தானே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு சொன்ன. இங்க பாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இங்க பாரு,
ஒரே ஒரு முறை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணினா நான் இங்கேருந்து உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். ஏன் நீ இவ்வளோ பயப்படுற? நான் உன்னை சாப்பிட்றவா போகிறேன். காட் ப்ராமிஸ், இங்கே நமக்கு நடக்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது. புரியுதா? அங்க என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லக்கா, இவதான் என்ன கூப்பிட்டா. பாக்க அப்பாவியா இருந்துட்டு இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் பண்றியா? முதல்ல என்கிட்ட காசை வாங்கிட்டு இப்போ என் தம்பியையும் வளைச்சு போட பாக்குறியா? இப்போ தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? ஏய், உனக்கு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வெக்கமாவே இல்லையா? அப்புறம் நீ உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் வெத்தலை மாதிரி வாயில போட்டு துப்பிடுவாங்க. ஆனா உன்னால எதுவுமே அவங்கள பண்ண முடியாது. சரி, கிளம்பிங்கிறது. நீங்களும் போங்க. தொலைச்சிருவேன். உன் தேவைக்காக என்னோட தம்பிய வளைச்சு போடலான்னு பாக்குறியா? அடுத்த வாரம் அந்த மந்திரி வராரு. அவர் கூட நீ கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்புறம் கேளு, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. புரியுதா? உன் தேவைக்காக என்னோட தம்பிய வளைச்சு போடலான்னு பாக்குறியா? அடுத்த வாரம் அந்த மந்திரி வராரு. அவர் கூட நீ கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்புறம் கேளு, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. புரியுதா? கொஞ்சம் இரு. என்ன அவசரம்? இந்த மாதிரி நைட்ல ஓடுனா திருடனாதான் இருக்கும். என்னத்தை எடுத்துட்டு ஓடுற? காட்டு. இதுல என்ன இருக்கு? காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல. அட, இது என்ன இது? அப்புறம் இதை எடுத்துட்டு தான் நீ ஓட பாக்குறியா? முதல்ல என்கிட்ட நிறைய காசெல்லாம் வாங்கிக்கிட்ட, இப்போ என் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறியா? என்ன சொல்ற? அதாவது நீ இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றியா? அப்படியா? அப்புறம் எதுக்காக இங்க இருந்து ஓடுன? ஒருவேளை நான் மட்டும் இவளை பிடிக்காம விட்டுருந்தா என் நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிருப்பா. அசிங்கம் பிடிச்சவளை, இப்போ நீ ஜெயிலுக்கு தான் போயாகணும். போலீஸ்க்கு போன் பண்ண. இங்க பாரு, நீ என்னோட ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ என்னோட வேலையை செஞ்சு முடிக்கணும். சொல்லு, சரியா? இங்க பாரு, நீ திருடின ஆதாரம் கூட என்கிட்ட வீடியோல இருக்கு. சொல்லு. நல்லா யோசிச்சுக்கோ. நீ என்னோட வேலையை செஞ்சு முடிக்கணும். வா என் கூட, வா. பழைய ட்ரிக்கு தான், ஆனா எப்பவுமே இது லேட்டஸ்ட் தான்.
இருக்கலாம் இருக்கட்டும். ஆனா அவளோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவளோட தேவையில்லாத சடங்கு. அதனால அவ அவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பான்னு எனக்கு தெரியல. பெட்டு வச்சுக்கலாமா? போலீஸ் நினைச்சா பணத்தை எரிச்சு சடங்கு நடத்தி கடல்ல கரைச்சிருவாங்க. இங்க பாரு, நாளானைக்கு அந்த மந்திரி வராரு. நீ நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவர்கிட்ட போகணும். இங்க பாருடி, நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒண்ணு, திருட்டு அப்புறம் நீ ஃப்ராட் தானம் பண்ணதுக்காக காலம் முழுக்க நீ ஜெயில தான் இருப்ப. இல்லனா இன்னொரு ஆப்ஷன், அந்த மந்திரி கூட ஒரு ராத்திரி ஜாலியா இரு. அவர் உன்னை நல்லா தான் பார்த்துப்பாரு. இங்க பாரு, என்னோட பேச்ச கேளு. நீ இவ்ளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் உனக்கு 2வது ஆப்ஷன் தந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கடவுள் கூட உனக்கு தர மாட்டாரு. யோசி முட்டாள் பொண்ணே, யோசி. இங்க பாரு, இந்த விரலத்தோட உன்னோட கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும். எந்திரி, தொடு. அப்போ நீ ஜெயிலுக்கு போறதுக்கு ஒத்துக்கிறியா? நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க. உனக்கெல்லாம் அறிவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச உன்ன மாதிரி பொண்ணுங்களா இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறது. தனியா வேணா விட்டுடு. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இந்த பொண்ணு 3 நாளா சாப்பிடாம இருக்கா. நீ இந்த மாதிரி போட்டு அவளை அடிச்சிட்டு இருந்தீனா செத்து போயிடுவா. ஷட் அப் தினேஷ், இது எல்லாமே பொண்ணால தான் நடக்குது. தனியா சொல்றத கேளு. நீ பண்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? நீ மட்டும் உன் வேலையில ஒழுங்கா இருந்திருந்தனா அவங்களும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நானும் இவகிட்ட வந்து இப்படி கெஞ்சிருக்க மாட்டேன். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இவளை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த பொம்பளைட்ட அனுப்புறதுதான் நல்லது. சரி, அப்ப சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நானே அந்த மந்திரி கிட்ட போயிடுறேன். தானியா, தானியா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல உனக்கு? அம்மா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டாங்க. அங்க உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ண முடியாம வழியில துடிச்சிட்டு கிடக்குறாரு. ஆனா நீ இங்க கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? கொஞ்சமாவது யோசிச்சியா? நேரத்துக்கு பணத்தை அனுப்பலனா அங்க உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்காது. அத பத்தி யோசிச்சியா? உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான் பொண்ணுங்களே பிறக்க கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. நான் சொல்றது கவனமா கேளு. இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒன்னும் உங்க அப்பா அங்க அவஸ்தைப்பட்டு சாகட்டும். வேண்டால வேண்டால அப்ப இவங்க சொல்றதை கேளு. இவங்க வேலையை செஞ்சு கொடு. உங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணத்தை அனுப்பு. நான் சொல்றத மனசுல ஏத்திக்கோ, புரிஞ்சுதா? இங்க பாரு, இப்ப கூட நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு, உங்க அப்பாவோட உயிர். 2வது, எதுக்குமே உதவாத உன்னோட பிடிவாதம். இந்தா, ஒரு விரல தொடு. தொடு. Very good. அட, 2 நாள் தாகத்தோட இருந்துட்டு இவ்ளோ தண்ணி குடிக்கிறது நல்லதில்ல. இப்ப எனக்கு பதில் சொல்லு. இதுக்கப்புறம் நான் சொல்ற வேலைக்கு ஏதாவது முடியாதுன்னு சொல்லுவியா? குட் கேர்ள்.
வணக்கம் வணக்கம் மந்திரி சார், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கேன்னு. இங்க பாரு, அந்த மந்திரி இருக்கார்ல, அவரு ரொம்ப பெரிய மனுஷன். அவர் இப்ப இங்க வருவாரு. நான் ஒண்ணு அவரோட ரூம்ல கொண்டு போய் விடுவேன். ஒன்னும் இல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பாசமா சாப்பாடு கூட தண்ணி கூட. அப்புறம் அவரு என்ன பண்ணாலும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும் போதும். சரி, நீ டென்ஷன் ஆகாத. ஒரு 3 மணி நேரத்துல அவர் கிளம்பிடுவாரு, முகத்தை மறைச்சிட்டு. நான் உன்னை அதிர்ஷ்டத்துக்கிட்டே அனுப்பி வைக்கிறேன். உன் சம்பளத்தையும் அதிகப்படுத்துவேன், உனக்கு வேலையும் கம்மியாக்கிடுவேன். போ. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன். குட் பை, டேக் கேர். தேங்க்யூ தேங்க்யூ. சார், இந்தாங்க இன்னைக்கான உங்களுடைய ஸ்பெஷல் கிஃப்ட். ரொம்ப நன்றி புண்ணியவானே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ ஒரு வெள்ளை காகிதமாமே. சார், இவ ஒரு ஊமை, அதனால உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கவலைப்படாதீங்க சார், அந்த காகிதத்துல முதல் பேரு உங்க பேர் தான். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல என்கிட்ட ஃப்ராடு தனம் பண்ணணும்னு நினைச்சிங்க, அப்புறம் வேலையா சஸ்பென்ஷன் லெட்டர்ல உங்க 2 பேர் பேரையும் தான் எழுதுவேன். டோன்ட் வரி மந்திரி சார். ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நீங்க என்ன சாகடிச்சிருங்க. அட, உங்களை சாவடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாரும் வெளியே போங்க, அந்த கதவை சாத்திட்டு போங்க. ஓகே சார், போங்க. பார்க்கறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படியே ஒரு ரோஜா பூ மாதிரி. நீ ஊமல்ல, பேச முடியாதுல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க நீ பேசவே வேண்டாம், நானும் நிறைய பேச மாட்டேன். என் முகத்தை பாரு, என்ன தெரியுமா உனக்கு? இந்த ஊர்லயே பெரிய மினிஸ்டர் நான். உன்னோட வாழ்க்கையே நான் செட்டில் பண்ணிடுவேன். ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்து பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க ஒரு பெரிய தாபா இருக்கு, அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தபா கிடைக்கும். அந்த தபாக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதை எடுத்து வாயில வச்சு உடனே வயிற்றுக்குள்ள போயிடும், அப்படியே வெண்ணெய் மாதிரி உருகி. இங்க பார், நான் உன் மேல கை வைக்க வைக்க நீயும் அந்த வெண்ணெய் மாதிரியே உருகிக்கிட்டே இருக்க. மனுஷனோட மரியாதை அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கையில தான் இருக்கு. ஒருவேளை உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த தப்பான வேலையும் செய்யாது. அதே மாதிரி எந்த தப்பான செயலையும் பொறுத்துக்காது. எப்பவுமே நீ வேண்ட கடவுள் மேல நம்பிக்கை. நீ வேணா பாரு, கண்டிப்பா அவர் உன்னை காப்பாத்து. அட, கொஞ்சம் வர்ணிக்க ஆரம்பிச்சோன்னா உனக்கு பேரழகின்னு நினப்பு வந்துருச்சா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன், என்கிட்ட வா. சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. முதல்ல அவளை போய் பிடிக்கடா, அவ ஓடிட்டா. ஊர் ஆளுங்க முன்னாடி அவ போயிட்டானா என் மந்திரி பதவியை போயிடும். பிடிங்க அவளை. ஆட முட்டாளுங்களா, உங்களை நம்பி வந்ததுக்கு என் பதவி போயிடும் போல இருக்கு. அவளை பிடிங்கடா, என் மான மரியாதை எல்லாம் போயிடும்.
ஒண்ணு பண்ணலாம். அவ போட்டோ வந்துட்டு இருக்கா? சீக்கிரம் எனக்கு அனுப்பு. இதோ அனுப்புறேன். சீக்கிரம் சீக்கிரம் அனுப்புடா. உங்க சாவுக்கு நாள் குறிச்சிட்டேன். இதோ அனுப்பி. மந்திரி பதவி மட்டும் போகட்டும், உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ, அதே பொண்ணு தாண்டா இவ. யார் இந்த பொண்ணு? என்னோட பொண்ணு தான் சார். பகலா தேடிக்கிட்டு இருக்கேன். உதவி பண்ணுங்க சார். நடந்தது என்னன்னு முழுசா சொல்லுங்க சார். இந்த லெட்டர் அப்பா, நான் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் போறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட பொண்ணு ஷாமிலி. இதுலயே தெரியுது அவளோட இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா, அதனால அவ போயிட்டா. இல்ல சார், இந்த லெட்டர் என் பொண்ணு எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்றீங்க சார்? அவளுக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஒருவேளை அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அந்த பையன் கூட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கலாம்ல. இல்ல சார், நான் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். என் பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும் சார். அவ ஒரு ஊமை பொண்ணு தான். ஆனா அவ கண்ணு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடும் சார். இது யாரோ செஞ்ச சதிதான். சரி, இது யாரோ செஞ்ச சதினே வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் அவ இந்த ஊருக்கு தான் வந்திருக்கான்னு? சார், நான் கிராமத்தில் இருக்கவங்ககிட்டலாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போனேன். அப்போ அவர் தான் சொன்னாரு, 23ஆம் தேதி எங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின ட்ரெயின் மும்பைக்கு தானே போகும். அதுல என் பொண்ணு பேர்ல ரிசர்வேஷன் ஆயிருந்துச்சான். அப்புறம் அவ தனியா தான் இருந்திருக்கா சார். உங்களுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா? சார், என்கிட்டயே மொபைல் இல்லை சார். அப்புறம் அவளுக்கு எப்படி கொடுப்பேன்? சரி, அவ எந்த ட்ரெயினில் வந்தா? கோரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சார். கோரக்பூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் லோக்மானிய திலக் டெர்மினல்ல இருந்து தான் வரும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைக்கும். ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார்.
எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கு. ஆமா, ஆனா பேசதான் முடியாது. இவ ஒரு ஊமை. சொல்லு, எவ்வளவு கொடுக்கணும்? 3.5 லட்சத்துல இருந்து 1 பைசா கூட கம்மி பண்ண மாட்டேன். சரி, இந்த புடி எண்ணிக்க. கூட்டிட்டு போ இவள. இழுத்துட்டு வா. கூட்டிட்டு போங்க. உங்க கூட யாரா வந்தாங்களா? இல்ல. அப்ப யாரா இருக்கும்? இருங்க, நான் போய் பாக்குறேன். யார் நீ? ஷாமிலி, என் பொண்ணை விடுங்க, தள்ளுங்க. ஏய், குடிங்க உங்களை. நல்லா தானமா இருக்க? ஐயோ, அப்பா வந்துட்டமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப புத்திசாலி நினைப்பா? எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா? உன்னை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? 23ஆம் தேதி ராத்திரி யூபியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எந்த வண்டி மும்பைக்கு வந்துச்சோ அதுல ஷாம்லியை தவிர வேற எவ்வளவு பேர் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்களோ நாங்க அவங்க எல்லாரோடைய டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிட்டோம். அவங்களோட ஐடி, அட்ரஸ், அதுல நாங்க உன்னோட பேரையும் பார்த்தோம். நீ தான் ஏற்கனவே எங்களோட விருந்தாளியாச்சே. நாங்க எப்போ மும்பை ரயில்வே ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜில் இவ பக்கத்துல ஒன்ன பார்த்தோமோ அப்பவே நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்க ஒரு வாட்டி ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள கண்டுபிடிச்சே தீருவோம். கூட்டிட்டு போங்க இவள. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். இது எங்களோட கடமை.